இன்றைக்கும் இந்த ஆராதனையிலே உயிர்த்தெழுந்த இயேசுவின் 7 கேள்விகள் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 வார்த்தைகளை பேசினார். அப்படிதானே? நம்ம எல்லாரும் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு பல முறை அந்த செய்திகளை கேட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அவர் சொன்னார். இதோவன் தாய், இதோவன் மகன் என்கிற வார்த்தை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாயிருக்கிறேன், முடிந்தது, பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்கிற 7 வார்த்தைகள் இயேசு இந்த உலகத்திலே சிலுவையிலே மரிக்கிறதுக்கு முன்பாக பேசின வார்த்தைகள். ஒவ்வொன்றும் முக்கியமான வார்த்தைகள், ஒவ்வொன்றிலும் ஒரு செய்தி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகள். இரண்டாவதாக, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் கேட்ட கேள்விகள் 7 வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள், 40 நாட்கள் நடந்த சம்பவங்களை குறித்து மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம், யோவான் 20, 21ஆம் அதிகாரங்கள். இந்த அதிகாரத்தில், இந்த 5 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் பேசின காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்களை பேசினாலும் அவர் கேட்ட ஒரு 7 கேள்விகள். 2 கேள்வி மரியாதை பார்த்து கேட்கிறாரு, 2 கேள்வி எம்மாவூர் சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, 2 கேள்வி பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, ஒரு கேள்வி பொதுவாக எல்லா சீஷரையும் பார்த்து கேட்கிறார். ஆகவே இந்த 7 கேள்வியிலிருந்து சிலவற்றை நான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேசின முதல் வார்த்தைகள் என்னன்னு சொன்னா, வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? இதுதான் இயேசு பேசின முதல் வார்த்தைகள். ஏன்னு சொன்னால், முதலாவது இயேசு யாருக்கு தரிசனமானார் என்று சொன்னால், மரியாளுக்கு, மகதலேனா மரியாளுக்கு தான் தரிசனமானார். மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாளுக்கு இயேசு முதல் தரிசனமானார் அப்படின்னு போட்டிருக்கு. The first woman who saw Jesus, the first person who ever saw the risen Jesus was Mary Magdalene. மரியாள் பார்க்கிறார்கள், அவர்கள் கல்லறையின் வாசல் அருகே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு அவளுக்கு தோன்றி அவர் பேசின முதல் வார்த்தை, உயிர்த்தெழுந்த இயேசு பேசின முதல் வார்த்தையே கேள்வி அவரது, ஏன் அழுகிறாய்? இங்கே இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு அவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தார். இந்த மரியாளுக்குள்ளாக 7 பிசாசு இருந்துச்சுன்னு சொல்லி மார்க் 16:9 வாசிக்கிறோம். 7 பிசாசு பிடித்தவளாக இந்த பெண் இருக்கும் பொழுது ஆண்டவர் மகதலேனா மரியாளை சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பிசாசுகளை இயேசு துரத்தி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த மரியாள் அன்றையிலிருந்து இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தாள். பல ஸ்திரீகளோடு சேர்ந்து இயேசுவுக்கு ஊழியம் செய்தாள். அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து இயேசுவோடு பயணம் செய்த ஒரு பெண். சிலுவையின் அருகே எல்லா சீஷர்களும் ஓடி போன பொழுதும் சிலுவையின் அருகே இருந்த பெண் மகதலேனா மரியாள். இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறைக்கு சென்றவள் இந்த மகதலேனா மரியாள். இப்போ வாரத்தின் முதலாவது நாள் அதிகாலையிலே புறப்பட்டு போய் கல்லறையில் போய் தேடுறா. அங்கே இயேசுவுடைய சரீரம் இல்லை. அப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாள். யாரோ இயேசுவுடைய பாடியை எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவளுக்கு அதிகமான நம்பிக்கை, அவள் மேல் அதிகமான நேசம் இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே இயேசு மரித்த பிற்பாடு அங்கே இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான அந்த காரியம் அவளுக்கு தெரியவில்லை. அங்கே she was ignorant of the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்து அவர் பேசின அநேக உயிர்த்தெழுவேன் என்று சொல்கிற காரியத்தெல்லாம் மறந்தவளாக அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாள்? அழுது கொண்டிருக்கிறாள். அப்படி வாழ்க்கையில் ஒரு வெறுமையை நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒன்று இழந்து போனது போல ஒரு காணப்படுகிறது. அந்த இயேசுவை பின்பற்றி சென்றிருக்கலாம், இயேசுவை குறித்ததான இயேசுவோடு இருந்தால் இத்தனை பாக்கியமான அனுபவங்கள் என்று சொல்லி பல கற்பனைகள் அவளுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் சிதைந்தவளாக ஒரு துக்கத்தோடு கூட வெறுமையோடு அங்கே நிற்கிறதை பார்க்கிறோம். இயேசு அவளுக்கு தோன்றி, ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்து நிமித்தமாக அழுகை வருகிறது.
பைபிளில் பார்த்தீங்கன்னா அநேக கண்ணீர் விட்டதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சில பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கண்ணீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் அந்த நாயனூர் விதவையின் அங்கே மகன் மரித்த பொழுது அவள் அழுது கொண்டிருக்கிறார். இயேசு அவளை பார்த்து சொன்ன வார்த்தை 7:13 அழாதே என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அங்கே என்ன சொல்லணும், எது நிமித்தமாக அங்கே அழுகை என்று சொன்னால் ஒரு இழப்பின் நிமித்தமாக வருகிற அழுகை. சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போகும் பொழுது சமாதானத்தை, சந்தோஷத்தை, சில நன்மைகளை, சில சரீர சுகத்தை, என்னமாக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் இழந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அழுகை பள்ளத்தாக்குக்குள்ளாக செல்கிறோம், அழுகை ஏற்படுகிறது. இங்கே இயேசு அந்த காரியத்திலே அற்புதம் செய்தார். அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். மகனை ஆண்டவர் திரும்பி கொடுத்தார். ஆண்டவர் அழாதே என்று சொல்வது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் கண்ணீரை துடைப்பதற்கு இந்த உயிருள்ள இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செத்து போன கடவுள் அல்ல, நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். வேதம் சொல்கிறது, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொன்னாரே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார். இன்னொரு மனுஷன் பழைய ஏற்பாட்டிலே எல்லாவற்றையும் இழந்து அழுது கொண்டிருக்கிறான். அவனுடைய அழுகையை குறித்து வேதம் சொல்கிறது, தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதானாம். யாரு? தாவீது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் 5, 6, 7 வசனங்களில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அழுகிறான், அழுது கொண்டே இருக்கிறான். அங்கே தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும், அங்கே பாருங்க போட்டிருக்க பாருங்க, அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுகிறான். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் எதிரிகள் எடுத்துட்டு போயிட்டாங்க. பிள்ளைகள், சொத்துக்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் திக்கரையாக்கி வீட்டை கொண்டு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீ திருப்பிக் கொள்வாய். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தன் தேவனாய கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து கீழே வசனங்களை வாசிக்கும் பொழுது 24ஆம் வசனம் நினைக்கிறேன், அங்கே போடப்பட்டிருக்கிறது, தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. தாவீது சகலத்தையும் அவன் திருப்பிக் கொண்டான் என்கிற வசனம் அங்கே 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இழந்து போனதை ஆண்டவர் மீட்டுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 19ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம் பாருங்க, ஏன் அழுகிறாய்? இழப்பு நிமித்தமாக வருகிற அழுகை. இன்னொரு ஸ்திரீ அழுதாள், இல்லை என்கிற காரணத்தினால் அழுதாள். அவ பேர் என்ன? அன்னாள். இல்லை, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. பாருங்க, சில நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு கிடைக்காததுனாலே நம்முடைய வாழ்க்கையில் அழுகிறோம். இது நடக்கவில்லையே, இது இல்லையே என்கிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆண்டவர் அங்கேயும் அன்னாளுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். ஆண்டவரை தேடி வந்த அந்த அன்னாள், ஆண்டவரிடத்தில் செபித்த அன்னாள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லை என்கிற சூழ்நிலை, இழப்புகள் என்கிற சூழ்நிலை, நெருக்கங்கள் என்கிற சூழ்நிலை, இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அழுகையின் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிற தேவன். இந்த உயிருள்ள இயேசு அவர் பேசின முதல் வார்த்தை, ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தும் கேட்கிறார். உங்களுடைய சூழ்நிலை, மரியாளுடைய சூழ்நிலை வித்தியாசமானது, நம்முடைய சூழ்நிலையும் வித்தியாசமானது. ஆனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் இயேசு மீட்பர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்மை பார்த்து கேட்கிற கேள்வியில் ஒன்று, ஏன் அழுகிறாய்? சில இல்லை என்கிற சூழ்நிலை, இழப்புகள் நிமித்தமாக, நிந்தையின் நிமித்தமாக அழுத பலவிதமான காரியங்களை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் 19ஆம் வசனத்தில், இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். நம்முடைய வாழ்க்கையின் கண்ணீரை துடைக்கிறவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு ஜீவிக்கிறார். இரண்டாவது இயேசு கேட்ட கேள்வி அதே வசனத்தில் தான் இருக்கிறது. யாரை தேடுகிறாய்? Whom are you seeking? இல்லாவிட்டால் what is it you are looking for? யாரை, எதை தேடுகிறாய்?
உயிர்த்தெழுந்த இயேசுவை மரித்தோரிடத்திலே தேடிக்கொண்டிருக்கிறாள். இயேசுவை அங்கே மரித்தோரிடத்திலே தேடுகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு அடுத்த கேள்வி, இயேசு கேட்கிற கேள்வி, யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறார்? அது இயேசு கேட்ட இரண்டாவது கேள்வி. The second question the risen Jesus asked was, whom you are seeking? இல்லாவிட்டால் what is it you are looking for? பாருங்க, அங்கே இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது காலியான கல்லறையில் போய் தேடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செத்த காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம், பயனற்ற காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், நான் ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ள தேவனை நாம் தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிங்கள். ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 4, 5, 6 இந்த 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் இந்த சபை மக்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பெத்தேலை தேடாதீங்க, கில்காலை சேராதிருங்கள், பேர்சர்பாவுக்கு போகாதிருங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், ஜீவனுள்ள தேவனை தேடுங்கள். கண்ட இடத்துக்கும் போய் கண்டதையும் தேடாதுங்க அப்படிங்கிறார். என்னது? கண்ட இடத்துக்கும் போய் கண்டதையும் தேடாத, ஆண்டவரை தேடு, ஜீவனுள்ள தேவனை தேடு. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு எதையோ தேடிட்டு இருக்காத. தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாம் தேட வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கிறோம், கர்த்தரை தேடுதலுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. யாரை தேடிட்டு இருக்கீங்க? மனுஷனை தேடி போகிறீங்களா? பணத்தை தேடி போகிறீங்களா? உலக பொருட்களை தேடி போகிறீங்களா? யாரை, எதை தேடுகிறீர்கள்? வேதம் என்ன தெரியுமா சொல்கிறது? மத்தேயு 6:32 இவைகள் எல்லாவற்றையும் அந்நியானிகள் நாடி தேடுகிறார்கள். உலகத்தின் காரியங்கள் மேலே கவலைப்பட்டு உலகத்தின் காரியங்களை தேடுகிற மக்கள் அந்நியானிகள், அவர்கள் தேவனை அறியாதவர்கள். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை அறிந்தவர்கள், இயேசு ஜீவிக்கிறார் என்பதை அறிந்தவர்கள் ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் தேடணும். ஹல்லேலூயா! ஜீவனுள்ள தேவனை தேட வேண்டும். கல்லறைக்குள்ள போய் தேடிட்டு இருக்கக்கூடாது. இயேசு உயிர்த்தெழுந்தவர். ஹல்லேலூயா! எங்க போய் தேடுறங்க? சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ண பிறவும் என்னது, கல்லறையில் போய் மாலை போட்டுக்கிட்டு அங்கே அவர் தான் பரலோகத்தில் இருக்கிறாரு. அதான் இப்போ இன்னைக்கு இந்த கல்லறை கட்டுறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கல்லறை கட்டி வைக்கிறதுக்குன்னா போய் வருஷம் தோறும் போய் மாலை போட்டு வர்றதுக்கு. ஆகவே பாருங்க, கல்லறை திருநாள் அப்படின்லாம் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான காரியங்கள். ஆல் செயின்ஸ் டே, ஆல் சோல்ஸ் டே அப்படின்லாம் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருத்த பரிசுத்தவான்களுடைய சரித்திரத்தை படித்து அதில் உற்சாகமடையலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை அங்கே இல்லை, இது மக்கி போய்விட்டது. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. இயேசு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், இயேசுவுக்காக வாழ்ந்திருந்தால் அவருடைய ஆவி பரலோகத்தில் இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். அங்கே போய் மாலையை போட்டுக்கிட்டு என்னது, அங்கே போய் தூபம் காட்டிக்கிட்டு அங்கே போய் மெழுகுவத்துக்கு ஏற்றி வச்சுட்டு வர்றதெல்லாம் அது வேதத்துக்கு புறம்பான காரியங்கள். அதெல்லாம் என்ன செய்யணும்? தவிர்க்கணும். ஹல்லேலூயா! அன்னைக்கு ஒரு அடக்காரன்னைக்கு போயிருந்தோம். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 5ஆம் தேதியோ, அதுக்கு முந்தின நாள் தான் என்னது, இந்த கல்லறை தெருல போக முடியல. ஒரே சோறாக கிடக்குது. ஒரே என்னது பொங்கலை போட்டு அங்கே கொண்டு வச்சிருக்கிறான். எங்கே பார்த்தாலும் சக்கரை பொங்கலாக இருக்குது. கல்லறையில் கால் நடக்க முடியல, மாலையாக கிடக்குது. அவ்வளோ பாருங்க. அங்கே போய் அவன் எங்கே போயிருப்பான்னு தெரியல. ரட்சிக்கப்பட்டானா ரட்சிக்கப்படலையா? அவனுக்கு போய் மாலை போட்டானா ரட்சிக்கப்பட்டுருவானா? பாருங்க, இந்த வாழ்க்கையிலே இருக்கிற நாளில் ஜீவனுள்ள தேவனை தேடணும். ஹல்லேலூயா! ஜீவனுள்ள தேவனை தேட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது தேவனை தேடுங்கள். யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேடுகிற காரியம் என்ன? அநேகர் இன்றைக்கு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அதிகாரிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், பதவியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிற, உயிர்த்தெழுந்த இயேசு கேட்கிற கேள்வி, நீ யாரை தேடுகிறாய்?
ஜீவனுள்ள தேவனை மரித்தோர் இடத்துல தேடாத, அவர் ஆவியாயும் உண்மையாகும் அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. யாரை தேடுகிறாய்? whom are you seeking? what is that you are looking for? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு ஜீவிக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க யோவான் 4:24 சொல்லப்பட்டபடி தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை எல்லா இடங்களிலும் தொழுது கொள்கிற காலம் வரும். அவரை ஆவியோடு ஆராதிக்க வேண்டும். அந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக இயேசு ஜீவிக்கிறார். அவரே நான் தேடுவேன், அவர் எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்பதை அறிந்து அவரை தேட வேண்டும். தினமும் தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை அவர் தருவார். ஹல்லேலூயா. தேடுவார். பெத்தேலை தேடாதிருங்கள், பெர்சபாவுக்கு சேராதிருங்கள், ஜீவனுள்ள தேவனை தேடுங்கள் என்று அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். ரைட். முதல் கேள்வி என்ன? இயேசு கேட்ட கேள்வி, ஏன் அழுகிறாய்? இரண்டாவது கேள்வி, யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய்? மூன்றாவது கேள்வி, முதலாவது இயேசு யாருக்கு தரிசனமானார்னா மரியாளுக்கு, மகதலேனா மரியாளுக்கு. ரெண்டாவது இயேசு யாருக்கு தரிசனமானார்னா இது அந்த நாளில் உயிர்த்தெழுந்த நாளில் இயேசு எம்மாவு என்கிற கிராமத்திற்கு போய்கொண்டிருந்த 2 பேர், அந்த 2 பேர் அவங்க போய்கொண்டிருக்கிறார்கள். எருசலேமிலிருந்து அவர்கள் எம்மாவுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். 8 மைல் தூரம். அந்த 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 ரோட்டில் போய்கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு, அதாவது இயேசு அவர்களோடு இணைந்து கொள்கிறார். என்ன அவங்களுக்கு தெரியல யாருன்னு சொல்லி. அங்கே போய் சேர்ந்த பிறகு தான் அவங்களுக்கு இயேசுன்னு தெரியுது. அங்கே போகும்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. 17ஆம் வசனத்தை வாசிங்க. 24, லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? ஏசு கேட்ட மூன்றாவது கேள்வினா, என்னப்பா 2 பேரும் பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? என்ன பேசிக்கிறீங்க? வாட் ஆர் யூ டிஸ்கஸிங் டுகெதர்? உங்க 2 பேர் யாரு? 2 பேர் பேர் தெரியுமா உங்களுக்கு? எம்மாவு சீஷர் போறாங்கல்ல, 2 பேர் சீஷர்கள். அது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னீங்கன்னா ஒரு 100 ரூபா பரிசு உங்களுக்கு. அங்கே ஒரு ஆள் பேர் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பேர்? 18ஆம் வசனம் வாசிங்க. அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன். கிளையோப்பா ஒருத்தன் பேர் என்ன? ஒருத்தர் பேரு கிளையோப்பா. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளையோப்பா மரியாள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? மரியாள், இவங்க ஒய்ஃப் பேர் மரியாள். ஓகே. ஆகவே இவங்க 2 பேர் போயிட்டு இருந்தவங்க, ஒன்று கிளையப்பாவும் இன்னொன்று கிளையப்பாவுடைய மனைவியமாக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. இல்லாட்டி இன்னொரு ஆணாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒருத்தாள் பேர் என்ன? கிளையோப்பா. இவர்கள் இயேசுவோடு பிரயாணம் பண்ணவர்கள், இயேசுவை ஊழியத்தை கண்டவர்கள். இப்போ பாருங்க, அவர்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு விட்டார், இயேசு கல்லறையில் வைக்கப்பட்டு விட்டார் என்கிற செய்தி அவருடைய வாழ்க்கையில மிகுந்த துக்கத்தை கொடுத்தது. வேகம் அங்கே சொல்கிறது, அவர்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து நடந்து போகும்போதே துக்கத்தோடு போகிறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு? அவங்களுடைய கேள்வி என்ன தெரியுமா? இயேசு கேட்கும்போது கீழே சொல்கிறாங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு 21ஆம் வசனத்தில் ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 நாள் நம்பி இருந்தோம். we had hoped that such and such things will happen அப்படின்னு நம்பி இருந்தோம். ஆனால் நாங்கள் ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம். பாருங்கள், இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது நல்லா, இப்படிலாம் இருந்துச்சு, இப்படிலாம் இருந்தோம், நம்ப இருந்தோம், இப்படி போச்சு, எல்லாம் போச்சு. பாருங்கள், the entire conversation was depressing. அவங்க பார்த்தீங்கன்னா சோர்வாக, அவங்க ஒருத்தர் பேசிக்கிட்டது உற்சாகமான வார்த்தைகள் இல்லை, அவர்கள் பேசிக்கொண்டது துக்கமான வார்த்தை. இவன் துக்கத்தை அவன் சொல்கிறான், அவன் துக்கத்தை இவன் சொல்கிறான், 2 பேரும் துக்கமாகவே உள்ளே போகிறதுக்குதான். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எதை பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கணும். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார், என்னப்பா நீ பேசுகிற? வாழ்க்கையில் சில நேரத்தில் ஏமாற்றமான ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது என்னத்தை பேசுறீங்க? நம்பி இருந்தோம், ஆனால் அந்த நம்பிக்கை கைவிட்டு விட்டது. பாருங்க, we had hoped. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்பி இருந்தோம், அவரை நம்பி இருந்தோம், போச்சியா. இங்கேருந்து பணம் வரும் நம்பி இருந்தோம், போயிடுச்சு. இவங்களாம் நல்லா இருப்பாங்க நம்பி இருந்தோம், போயிடுச்சு.
ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைக்கும் நினச்சோம், ஒன்றும் கிடைக்கல. நம்பி இருந்தோம் ஒன்றும் என்ன பண்ணல, நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கல. நன்மை வரும், உதவி வரும்னு சொல்லி, உயர்வு வரும்னு சொல்லி, சில ஆசீர்வாதங்கள் வரும்னு சொல்லி நம்பி இருந்தோம். பதில் அதான், நம்பி இருந்தோம், ஆனால் அவர் மரித்து 3 நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. சிலது நம்முடைய வாழ்க்கையிலும் சில ஏமாற்றமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எதை பேசுகிறோம். இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவங்களோட இவரும் சேர்ந்துக்கிறார். இவங்களோட என்ன பண்ணுறாரு, எவ்வளோ தூரம் சேர்ந்துக்கிறாரு, கிட்டத்தட்ட 8 மைல் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கிறார். இவர் பேசுறதெல்லாம் வசனத்தை மட்டும் பேசுகிறார். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இது உனக்கு தெரியாதா, இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசே உனக்கு சொன்னது தெரியாதா, அவரை குறித்து தீர்க்கதரிசிகள் சொன்னது தெரியாதா, இந்த வாக்குத்தத்தம் உனக்கு தெரியாதா, இந்த வசனம் உனக்கு தெரியாதா. 8 மைல் தூரம் பேசிட்டே போயிருக்காரு. ஆனால் இவங்களுக்கு இது 2 பேருக்கும் தெரியல, இது இயேசு தான் வந்திருக்காருன்னு. பாருங்க, இயேசு பேசிக்கொண்டே இருக்கிறார். எதை பேசுறாருன்னா, அங்க பாருங்க, அங்க இதை நான் திரும்பி மறுபடியும் சொல்லுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மோசே 27 வசனத்தில், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை. அப்படின்னா வேத வல்லுநர்கள், நான் போன வாரம் கூட சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிளில் 300க்கு அதிகமான தீர்க்கதரிசனம் இருக்குது. 300க்கு அதிகமான தீர்க்கதரிசனம் அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவர் செய்த அற்புதங்களை குறித்து, அவருடைய போதனைகளை குறித்து, மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து அநேக தீர்க்கதரிசனங்கள் இருக்குது. ஒருவேளை ஒவ்வொன்றா எடுத்து சொல்லிகிட்டே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லியிருக்கு பார்த்தியா, இப்படி உயிர்த்தெழுவான்னு சொல்லியிருக்கு பார்த்தியா, இப்படி அப்படி ஒவ்வொன்றா சொல்ல இவன்கிட்ட இருந்த சோர்வெல்லாம் போயிடுச்சு. ஒரு வேளை சொல்ல பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, என்னத்தை பேசுறீங்க புருஷன் பொண்டாட்டியா, என்னத்தை பேசுறீங்க பிள்ளைகளா, விசுவாசிகளை என்னத்தை பேசுறியா, வசனத்தை பேசுறீங்களா, இல்லாட்டி அவங்கிட்டான் இவங்கிட்டான், அவன் அப்படி போச்சு இவன் இப்படி போச்சு, இப்படி நெகட்டிவாக பேசுறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். 3rd பர்சனாக இயேசு அங்கே வந்து அவரும் பேசுகிறாரு, அவரும் பேசிட்டு தான் போகிறாரு. ஆனால் எதை பேசுகிறாருன்னா வசனத்தை பேசுகிறார். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். எதை பேசுகிறாரு? நம்பிக்கையை பேசுகிறார், தைரியத்தை பேசுகிறார், வசனத்தை பேசுகிறார். இவங்க கேட்க நல்லா கவனிங்க. 24ஆம் அதிகாரத்தில் அவர்கள் 2 பேரும் தனியாக போயிட்டு இருக்கும்போது என்னாச்சா, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து, 17ஆம் வசனத்தில் துக்கமாக போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ இயேசு அந்த அதில் ஜாயின் பண்ணிட்டாரு, பேசிக்கிட்டே வர்ற வசனத்தை. வந்தவனை அவங்க வீட்டில் வச்சு சொல்கிறாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? வீட்டில் போய் அவர் நம்மோடு பேசின பொழுது, வசனத்தை விளக்கி காமிச்ச பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். இருதயம் என்ன பண்ணிச்சான்? கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சான். அப்படியா இப்படி நடக்கணுமா? அப்படியெல்லாம் கொழுந்து விட்டு எரிந்த. weren't our hearts burning within us when he explained and expounded the scriptures? ஆண்டவர் தம்முடைய வசனத்தை நமக்கு விளக்கி காண்பித்த பொழுது வசனம் கொழுந்து விட்டு இருதயம் என்ன பண்ணிச்சான்? சந்தோஷத்தினால் பொங்கிச்சான். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்பொழுது என்னோடைய வாழ்க்கையில் அக்கினி மூலணும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கணும். நீங்கள் போய் ஐயோ இப்படி நடந்துச்சு, அப்படியா, நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் உனக்கு என்னது அப்படி பேசக்கூடாது. ஏசு ஜீவிக்கிறார் பிரதர், நம்பிக்கை வைங்க. வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஏசு உயிரோடு இருக்கிறார், அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படி தான் பேசணுமே தவிர போச்சு அவ்வளோதான் அப்படி போனாலும் வரும். அல்லேலூயா. இழந்தது ரெட்டிப்பாக வரும். கர்த்தரை நம்பு, வசனத்தை வாசி, வாக்குத்தத்தத்தை நம்பு. அப்படி ஆண்டவரை பற்றி பேசணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஆண்டவர் கேட்குறாரு, என்னத்தை பேசிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. 3வது கேள்வி என்ன? என்னத்தை பேசுறீங்க 2 பேரும்? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது யார்கிட்டயே பேசுறீங்க, என்னத்தை பேசுகிற? நல்லது பேசுகிறியா, கெட்டது பேசுகிறியா, நெகட்டிவாக பேசுகிறியா, பாசிட்டிவாக பேசுகிறியா? நிஜமான ஃபேக்டை பேசினாலும் இது இப்படி இருக்குது, என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. யோபுக்கு தெரியும் எந்த சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறான்னு தெரியும். ஒன்றுமே கிடையாது, எல்லாமே போயிடுச்சு.
அப்படி வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே சொத்து சுகம் எல்லாமே போய்விட்டது, நண்பர்களும் போய்விட்டார்கள், எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஆனால் அதன் மத்தியிலும் சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எந்த போட்டு போயிட்டுவியா, என் இயேசு உயிரோடு இருக்கிறாரியா, அவர் என் கூட இருக்காரியா. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, எதை பேசுகிறோம், வாட் டு வி டாக், வாட் டு வி எக்ஸ்பிரஸ் வித் அவர் மவுத், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நாலாவது கேள்வி இதே ஆள்கள் தான் கேட்குறார். அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா என்ன கேள்வினா, அங்கே 26ஆம் வசனம் வாசிங்க. 26ஆம் வசனம் நான் இப்படி வாசிக்கிறேன். கிறிஸ்து நமக்காக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியது இல்லையா? அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம் அங்கே என்ன போட்டிருக்குன்னா, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் எழுத வேத வாக்கில் விவரித்து காண்பித்தார். இங்கே பாருங்க, இப்படி நீங்கள் வாசிக்கவில்லையா, இப்படி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே வைக்கிறார். வேண்டியது இல்லையா, இல்லாவிட்டால் இன்னொரு வார்த்தை சொன்னால், aren't those things foretold in the scripture, இவைகளெல்லாம் வேதத்திலே முன்னறிவிக்கப்படவில்லையா? இன்னொரு வார்த்தை நமக்கு சொல்லப்போனால், வசனம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு பிரதர் சிஸ்டர், வசனம் தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. வசனம் தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் தெரியும், நிறைய தெரியாது. வசனம் தெரியாதா? Don't you know the word of God? Haven't you read about this in the scriptures? நீங்கள் இதை வேதத்திலே வாசிக்கவில்லையா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறார். கிறிஸ்து பாடுபடணும், அவர் உயிர்த்தெழுதணும், மகிமை அடையணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கலையா? அப்போ நாலாவது கேள்வி என்ன, வசனம் தெரியாதா? சிம்பிளாக சொல்லப்போனால் என்னது, வசனம் தெரியாதா? வசனம் தெரியுமா சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்குறாரு. உயிரோட எழும்ப பிரதர் கிளியோப்பா கூட வந்து போகிற அந்த நபரை பார்த்து கேட்குறாரு. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி, இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? இதில் எழுதப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கைகளை நம்மை உற்சாகப்படுத்துகிறது, தைரியப்படுத்துகிறது, ஆறுதல் படுத்துகிறது, வழிகாட்டுகிறது, நமக்கு போஷாக்காக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உருவாக்குறது எல்லாம் கர்த்தருடைய வசனம் தான். ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வசனம். ஆண்டவர் கேட்குற வசனம் தெரியாதா உங்களுக்கு? இந்த உயிரோடு இருக்கும் போது எத்தனையோ வசனம் சொன்னேன், எவ்வளோ விவரித்து காமிச்சேன். பாருங்கள், அந்த இடத்துல இயேசு 24ஆம் அதிகாரத்தில் அவர் உயிரோடு இருக்கும் போதே நிறையா விளக்கி காமிச்சிருக்கிறாரு. நீங்கள் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் அங்கே சொல்கிறாரு பாருங்கள், மோசே நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் ஆகமம் சங்கீதம் என்னை குறித்து எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. வசனத்திலாம் சொன்னனே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவர் நம்ம பைபிளை நல்லா வாசிக்கன்னு விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு 5 வசனம் வாசிக்க போகிறோம். சரியா? நீங்கள் பைபிளை திருப்புங்க. அங்கே ஆண்டவர் கேட்குற கேள்வி பாருங்கள், என்ன கேள்வி கேட்குறாருன்னு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கீழே கடைசி 2 வார்த்தை மாத்திரம் எல்லாத்திலையும், நீங்கள் வாசிக்கவில்லையா? என்ன கேட்குறாரு? வாசிக்கவில்லையா? இப்படி எழுதியிருக்கிறது வாசிக்கலையா? 5ஆம் வசனத்தில் பாருங்க, நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? இப்படி எழுதியிருக்கிறது வாசிக்கலையா சிஸ்டர்? இயேசு வருவாருன்னு வாசிக்கலையா? உயிர்த்தெழுவாருன்னு வாசிக்கலையா? வாசிக்கவில்லையா? அப்புறம் 19ஆம் அதிகாரம் வாங்க. 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுங்க. 5ஆம் வசனம், இது நிமித்தம் புருஷன் தகப்பனின் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். அங்க ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருக்குது, கணவன் மனைவி 2 பேரும் இசைந்திருப்பார்கள், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள், அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போக மாட்டாங்க, ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னதை நீங்கள் வாசிக்கலையா? குடும்பம் நடத்துறீங்களே, இப்படிலாம் பைபிளை போட்டுக்கிட்டு வாசித்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். வாசிக்கலையா? இப்போ எத்தனை தடவை கேட்டார்? இப்போ அடுத்தது பாருங்கள், 21க்கு வாங்க. 21:16 வாசிங்க. 21:16, நீங்கள் ஒரு காலம்
இப்படி எழுதியிருக்கிறது, பாலருடைய வாயிலே துதி உண்டாகும் செய்வேன் என்பதை நீங்கள் ஒரு கால வாசிக்கலையா? இத்தனை தடவை சர்ச்சுக்கு வரைய இந்த ஒரு வசனத்தை ஒரு கால வாசிக்கலையா நீ அப்படின்னு கேட்குறாரு. என்னது ஒரு கால ஒரு தடவையாவது வாசிக்கலையா அப்படிங்கிற கேள்வி அங்கே கேட்குறாரு பாருங்க ஆண்டவர். ஹாவ் யூ நெவர் ரெட் அபவுட் திஸ்? அப்புறம் அடுத்தது 42 வசனம் வாசிங்க. 42 அதே அதிகாரத்தில் 42. அது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்ன? ஒரே ஒரு வசனம் 22:31. 22:31 பாருங்க. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் எத்தனை பேரை சொல்கிறா பாருங்க. சிம்பிளாக சொன்னால் பைபிள் வாசிக்கலையாப்பா? அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கேட்குற ஒரு கேள்வி, நீ பைபிள் வாசிக்கலையா அப்படிங்கிறார். என்ன கேட்குறாரு? நீ பைபிள் வாசிக்கலையா? 2 பேரும் எம்மாவுக்கு போய் அவர் என்ன துக்கத்தோடு போகிறாங்க. பேசினதும் கொஞ்சம் தூரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டவர் அடுத்து கேட்குறாரு, இதை வாசிக்கலையா வாசிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கேட்குற கேள்வி இது. The risen Jesus is asking this question. Haven't you read in the scriptures? Don't you know all these things are foretold in the word of God? இதெல்லாம் முன்னறிவிக்கிறதே. ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்னறிவித்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி என்ன நடக்க போகுது? இயேசு அவருடைய வருகை எல்லாவற்றையும் பைபிளில் சொல்லியிருக்குது. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ரட்சிப்பிற்கான வழி ஆண்டவர் பைபிளில் சொல்லி வச்சிருக்கிறாரு. ரட்சிப்பிற்கான வழி என்ன என்பதை நீ வாசிக்கலையா? எப்படி குடும்பம் நடத்தணும்னு நீ வாசிக்கலையா? எப்படி பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கலையா? எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி நீ பைபிளில் வாசிக்கலையா? எப்படி ஞானமாக நடக்கணும்னு சொல்லி நீ வேதத்தில் வாசிக்கவில்லையா? ஆண்டவர் வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் இந்த வேதத்திலே பதில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கேள்விகளுக்கும் வேதத்திலே பதில் இருக்கிறது. ஆண்டவர் தேவையற்று நிறைய காரியம் நமக்கு தேவை இல்லை, ஆனால் எதெல்லாம் தேவையோ அதற்கெல்லாம் வேதத்திலே பதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்குரியவைகள், இதில் ஆண்டவர் பதிலை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்பொழுது எப்படி சமாளிப்பது ஆண்டவருடைய வசனம் நமக்கு போதிக்கும். அப்போஸ்தலர் 17:11 பெரையா பட்டணத்தாரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் நாள்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் தெசலோனிக்கே உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆண்டவராக இயேசு சொன்னார், யோவான் 5:39 சொன்னார். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா. ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், 39 சங்கீதத்தில், நான் நம்முடைய வசனத்தை நான் தியானிக்கையில் என் இருதயம் அனல் கொண்டது. ஹல்லேலூயா. தியானிக்கையில், வசனத்தை வாசிக்கையில் என் இருதயம் அனல் கொண்டது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய அனுபவங்களை தருவார், உற்சாகத்தை தருவார். வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த வசனம் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனம் தான் நம்ம எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா? அதான் 4வது கேள்வி. 5வது கேள்வி யோவானுக்கு வாங்க. இப்போ யோவான் சுவிசேஷத்துக்கு வாங்க. 21 அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே ஒரு கேள்வி கேட்கிறார். யோவான் 21 அதிகாரம் பிள்ளைகளே, 5 வசனம், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்குறாரு. என்னது? ஏதாவது ஆண்டவர் நீங்கள் தானே சோறு போடணும், நாம் புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீஷர்களுக்கு அங்கே தரிசனமாகிறார். இது 3வது தரிசனம் என்று கீழே எழுதப்பட்டிருக்கிறது 14ஆம் வசனத்தில். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் அவங்க மறுபடியும் மீன் பிடிக்க சென்று விடுகிறார்கள். பேதுரு தான் சொல்கிறாரு, மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா எல்லாரும் நாங்களும் வருகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கூட வருகிறோம் என்று புறப்பட்டு போனாங்க. எல்லாம் படவில் ஏறிட்டான்.
அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அப்போ கேட்குறாரு, பிள்ளைகளே, ஒரு மொழிபெயர்ப்பில் சில்ட்ரன் போட்டிருக்கு, இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நண்பர்களே, பிள்ளைகளே, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்குறாரு. அவருக்கு தெரியும் ஒரு மீன் கூட இவங்களுக்கு ஆக்கப்படலை, என்னது ஒரு நெத்தலி மீன் கூட இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தெரியும். அவருக்கு தெரியாமல் கேட்டார். இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். கேட்குறாரு, ஏதாவது கிடைக்குமான்னு. எல்லாம் கவனிங்க, அவர்கள் அங்கே பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். அங்கே ஒரு தோல்வியை சந்திக்கிறார்கள். ஆண்டவருடைய அழைப்பை விட்டு, ஆண்டவருடைய தெரிந்து கொள்வதை விட்டு நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வருகிறது. சில காரியங்களை தவறு செய்யும் பொழுது நாம் செஞ்சது தவறு என்பதை உணர்த்துவதற்காக சில கேள்விகளை வைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. for us to realize our mistake. ஆண்டவரே, அவங்களுக்கு கடைசியாக தெரியல, அப்புறம் தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். புசிக்கிறதுக்கு ஒன்று இருக்கா? இல்லை இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய பராமரிப்பை, தம்முடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்பதற்காக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் தவறான பாதையில் செல்லும் பொழுது சில கேள்விகளை கேட்டு ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வருகிறார். இது ஆண்டவருடைய கரிசனையை நம்ம இங்கே பார்க்கிறோம். சில்ட்ரன் அப்படிங்கிறாரு, பிள்ளைகளே அப்படின்னு சொல்கிறாரு. அவர்களை பார்த்து துரோகிகளே போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கல. 7 பேரும் உங்களை கொண்டு என்னெல்லாம் திட்ட வச்சுருந்தேன், எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டீங்களே, ஒன்றும் பிடிக்காது, அப்படியே தான் இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போகல. உங்கள் வாழ்க்கையில் இதை காட்டிலும் பெரிய நோக்கம் வச்சுருக்கிறேன், ஹல்லேலூயா என்று அவர்களை மறுபடியும் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் அழைக்கிறார். அவங்கள வாழ்க்கையில் அங்கே அற்புதம் செய்கிறார். அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று இல்லைங்கிறாங்க, வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொல்கிறார். அப்படியே போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதாலே அவர்கள் இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இயேசுவுக்கு அன்பாக இருந்த ஸ்டேஷன் பேதுரை பார்த்து ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்த உடனே முதல்ல யோவான் தான் கண்டுபிடிக்கிறது கர்த்தர் என்று சொல்லி. உடனே பேதுரு ரியலைஸ் பண்ணி கடலுக்குள்ளே குதிக்கிறத பார்க்குறோம். மற்ற சீஷர்கள் கரைக்கு அங்கே 200 பல தூரத்தில் இருந்தார்கள் என்று மீன்கள் வலைகளை அவர்கள் இழுத்து கொண்டு வந்தார்கள். அந்த வார்த்தையை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். 21:9 அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தி என்ன பண்ணாங்க? இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படலில் இறங்கி 153 பெரிய மீன்கள் நிறைந்த அந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவர்கள் நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். ஆண்டவரே அவர்களுக்கு அங்கே போஜனத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் பின்மாற்றத்தில் போகும் பொழுது ஆண்டவர் அங்கே அவர்களை புறக்கணித்து விடவில்லை. ஆண்டவர் மறுபடியும் அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரிசனையும், ஆண்டவருடைய அன்பையும், ஆண்டவருடைய பராமரிப்பையும் இந்த கேள்வி மூலமாக கேட்குறோம். சில நேரத்தில் ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது நம்ம உணரணும், ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் உம்மை விட்டு தூரமாக போகும்போது ஒரு தோல்வியை நான் சந்திக்கிறேன். ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியத்தின் மூலமாக நம்ம செய்கிறது தவறு என்பதை உணர்த்துவார். நம்ம மறுபடியும் வந்துடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேள்விகள் மூலமாக நம்மை உணர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் மேலே கரிசனை உள்ளவராகவும் இருக்கிறார். இந்த கரி நெருப்புங்கிற வார்த்தை பைபிளிலே 2 முறை தான் வருது. இங்கேயும் 18:18 அங்கே பேதுரு கரி நெருப்பு உண்டாக்கி அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் பேதுரு இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதலித்தான். ஆனால் அதே ஒரு சம்பவத்தை அவனுக்கு கண்ணில் கொண்டு வராரு. கரி நெருப்பு எரியுது, அங்கே மீன் பொறிச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு இடத்துல நான் மறுதலித்தேன், ஆனால் அதே மாதிரி சூழ்நிலை கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மறுபடியும் வரும் பொழுது, தவறை உணரும் பொழுது கர்த்தர் நம்மை மறுபடியும் இணைத்துக் கொள்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அங்கே பார்க்கிறோம். The Lord restored them and performed a miracle. He wanted them to realize their mistake. அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கேள்வி மூலமாக, ஒரு சூழ்நிலை மூலமாக, ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாக, ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் மூலமாக ஆண்டவர் அவளுக்கு விளக்கி காண்பிக்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாக இருக்கா? 6வது கேள்வியும் 7வது கேள்வியும் அது பேதுருட்ட கேட்ட கேள்வி. 6வது கேள்வி என்ன? 21:15 21:15 ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு.
இவர்களிலும் சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். இவர்களிலும் அதிகமாய் அன்பாயிருக்கிறாயா? ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். உடனே அவர் சொல்றாரு, நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இரண்டாம் தரம் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று நீ அறிவீர். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாம் தரமும் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. உயிர்த்தெழுந்த இயேசு கேட்ட அடுத்த கேள்வி, நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் அந்த கேள்வி வைக்கிறார். பாருங்க, இந்த கேள்விகள் எல்லாம் நம்மிடத்தில் இன்றைக்கும் 2000 வருஷம் ஆண்டாலும் அதே கேள்விகளை கர்த்தர் நம் மூலமாக வைக்கிறார். ஏன் அழுகிறாய்? அழாதே. யாரை தேடுகிறாய்? ஜீவனுள்ள தேவனை ஆவியோடு உண்மையோடு தேடு. பைபிள் வாசிக்கலையா? வேதத்தை வாசிக்கீர்கள் என்கிற காரியங்கள்லாம் ஆண்டவர் அங்கே சொல்லிக்கொண்டு, எதை பேசுகிறாய்? எதை பேசுகிறாய்? இங்கே ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா? டு யூ லவ் மீ? இன்னொரு வார்த்தை எங்க சொல்றாரு, இவர்களிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? டு யூ லவ் மீ மோர் தென் ஆல் தீஸ் பீப்புள்? இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனா, இவைகளை பார்க்கிலும், இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கிலும், do you love me more than all these people and all these things? இந்த காரியங்கள், பணங்கள், செல்வங்கள், பதவிகள், இதெல்லாவற்றை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? உன்னுடைய மனைவி பிள்ளைகளை காட்டிலும், மற்றவர்களை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்கிற கேள்வியை ஆண்டவர் வைக்கிறார். வேதத்திலே இயேசு உயிரோடு இருந்த பொழுது அவர் சிலுவைக்கு போக முன்பாக கேட்ட கேள்விகளும் ஒரு காரியத்தை இயேசு சொல்றாரு. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில், லூக்கா 14ஆம் அதிகாரத்தில், இல்லாட்ட மத்தேயுக்கு வாங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இங்கே ஆண்டவர் சொல்றாரு 37ஆம் வசனத்தில், தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னிலும் அதிகமாக. இந்த உலகத்தில் இயேசுவை காட்டிலும் நீங்கள் எதையாக நேசிச்சிங்கன்னா ஆண்டவருக்கு தகுதியானவர்கள் இல்லை. யூ ஆர் நாட் worthy ஆஃப் மீ. நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில்? சிலர் பணத்தை நேசிக்கிறார்கள், வேலையை நேசிக்கிறார்கள், உறவுகளை நேசிக்கிறார்கள். இதெல்லாம் நேசம் தவறல்ல. ஆனால் ஆண்டவருக்கு மேலே இவைகளை நேசிப்போம் என்று சொன்னால், அவைகள் மேலே ஒரு பற்று உண்டாகும் என்று சொன்னால், வேதம் சொல்ல உலகத்தில் உண்டானவர்களும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் உள்ள காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள் மேலே உங்களுடைய நாட்டமும் அன்பும் இருக்கக்கூடாது. இயேசுவை நேசிக்கணும். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா என்கிற ஒரு பாடல் உண்டு. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் என்னை நேசியாமல் இருப்பாயா? ஆண்டவர் அங்கே பேதுருவை பார்த்து 3 முறை கேட்கிறார். பாருங்க, ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பீட்டர்னு சொல்வாங்க. மறுபடியும் அங்கே பேதுருவை சேர்த்துக்கொள்றார். 3 முறை பேதுரு மறுதளிச்சார். தெரியாது 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 தெரியவே தெரியாது அப்படின்னு சபிச்சார். சபிக்கவும் சத்தியப்படவும் செய்யறான். பாருங்க, எவ்வளோ மோசமான காரியம் அல்லது. கடலில் நடக்க வச்சாருங்க இயேசு. கடலுக்குள்ளே போகும்போது ஐயரே தூக்கி விட்டாரு. அதை என்னைக்கா மறக்க முடியுமா? கடலுக்குள்ளே போறீங்க, ஒருத்தர் தூக்கி விட்டாரு, அவரை மறக்க முடியுமா? வீட்டுக்கு வந்து மாமியாரை குணமாக்குறாரு, மறக்க முடியுமா? பேதுருவை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார் தெரியுமா? மறுரூப மலைக்கு கூட்டிகிட்டு போனார். எவரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி காமிச்சார். கஷ்டமான தோட்டத்துக்கு கூட கூட்டிகிட்டு போனார். இப்படி கூடவே வச்சுருந்த பேதுரு சொல்கிறார், எனக்கு இயேசுவை தெரியவே தெரியாது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கூட என்ன பண்ணுறோம், எல்லாம் வந்து ஒருவேளை வாயில் சொல்ல மாட்டோம், ஆனால் அவங்க கிரியை பார்த்தா இவன் இயேசு பிள்ளையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும்.
நம்முடைய கிரியையினால தீத்து 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, வாயினால் அல்ல சிலர் கிரியையினாலே ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள் என்று சொல்லி. பாருங்க, பேதுரு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு சின்ன பிள்ளைக்கு பயந்து, வாழ்க்கை உயிருக்கு பயந்து. அப்போ இன்னொரு வார்த்தை என்னன்னா, உயிரை காட்டிலும் இயேசு அதிகமாக நேசிக்கணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சமயத்தில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து இந்த துப்பாக்கி சூடு நினச்சி பாருங்க. அப்போ வந்து கேட்டானா ஒரு ஆள், நம்ம கிறிஸ்தவர் இருந்திருக்கிறார் ஒருத்தராங்க, நீ முஸ்லீமானு கிறிஸ்தவனா, நீ எந்த கட்டணா இயேசுவின் பிள்ளை அப்படின்னோடனே இஸ்லாம் இல்லைன்னு சுட்டுட்டான் அவனை. அப்போ பாருங்க, தைரியமான இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் போனாலும் பரவாயில்ல, அல்லேலூயா, உயிரை காட்டில் அதிகமாக நேசிக்கிறான். அந்த துப்பாக்கி சூட்டிலும் ஒரு ரத்த சாட்சி அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது எவ்வளோ தூரம் உண்மை எனக்கு தெரியல, ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கும் இருக்கிற உயிரை காட்டிலும் இயேசுவை நேசிக்கிறவர்கள், உயிரை காட்டிலும், ஹல்லேலூயா, இந்த உலகத்தின் காரியங்களை காட்டிலும் இயேசுவை நேசிக்கிறவர்கள். இங்கே உயிருக்கு பயந்து பேதுரு மறுதலிச்சார். ஆனால் இப்போ அவன் சொல்கிறாரு, இயேசு கேட்டபோது ஆண்டவரே நேசிக்கிறேன். அவருக்கே பேதுருவுக்கே உள்ள உடஞ்சி போச்சு. என்ன ஆண்டவா திரும்ப கேட்குறாரு, ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன், உமக்கே தெரியும், நான் திரும்பியும் சொல்கிறேன் ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன். கடைசி வரைக்கும் பேதுரு ஆண்டவருக்காக நின்றார். ஹல்லேலூயா. என் ஆண்டவரை தலைகளாக, என் நேராக சிலுவையில் என்னை தலைகளாக அறையுங்கள் என்று சொல்லி ரோமாபுரியில் தான் அவர் மரித்தார். தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றை பார்க்கலும் இயேசுவை நேசிக்கணும். ஹல்லேலூயா. நீ என்னை நேசிக்கிறாயா? நேசிக்க என்ன தெரியுமா செய்வாங்க? அவரிடத்தில் அன்பு கூறவர்கள் அவருடைய கற்பனையை கைக்கொள்வார்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நேசிக்கிறவர்கள் அவருக்காக எதையாவது செய்வார்கள், அவருக்காக எதையாவது செய்வார்கள், அவருக்காக சேவை செய்வார்கள். இயேசுவுக்காக நீங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னா நீங்கள் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்கிற அர்த்தமே இல்லை. இயேசுவை நேசிக்கிறவர்கள் இயேசுவுக்காக நேரம் செல் கொடுப்பார்கள், இயேசுவுக்காக ஊழியம் செய்வார்கள், இயேசுவுக்காக தேவ ராஜ்யத்திற்காக காணிக்கைகளை கொடுப்பார்கள், தேவ ராஜ்யத்துக்காக எதையாவது செய்வார்கள். ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பொறுப்புகளை கொடுக்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக, டெண்ட் மை ஷீப் அப்படிங்கிறார். பேதுரு ஒரு பாஸ்டராக, ஒரு பிஷப்பாக இருந்தவர். அவர் கீழே ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை பராமரிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆகவேதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரங்களை சொல்லும் பொழுது அந்த மெய்ப்பனை குறித்து அவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, டெண்ட் மை ஷீப், என் ஜனங்களுக்கு வசனத்தை நீ சொல்லணும், அவர்களுக்கு தைரியப்படுத்தணும், வசனத்தை போஷிக்கணும், பராமரிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. டெண்டிங் த ஃப்ளாக் ஆஃப் காட், அந்த வேலையை அவர் உண்மையை உத்தமமாக செஞ்சார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியம் செய்தார், கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க, ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் கர்த்தருக்காக எதாவது செய்வாங்க. நீங்கள் இயேசுவுக்காக ஒன்றுமே செய்யலைன்ட்டு சும்மா வாயில் மாத்திரம் அன்பு கூறுவேன் அப்புறம் அந்த பாட்டு எப்படி இன்னும் அதிகமாகும். என்னது என்ன அதிகமாக, என்னத்தை அதிகமாக? வர்றது லேட்டு, போகிறது லேட்டு. போகிறது லேட்டாக பரவாயில்ல, போகிறது சீக்கிரம். ப்ரேயருக்கு வர்றதில்ல, மற்ற ஊழியம் செய்கிறதில்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதில்ல, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யவே நம்ம இயேசுவை நேசிக்கிறோன்னு சொல்கிறது அர்த்தமே இல்லை. கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:14 பவுல் சொல்கிறாரு. அப்போது எத்தனை கேள்வி ஆச்சு? 6 கேள்வி. 7வது கேள்வியும் பேதுருவை பார்த்தோம். பேதுருவை பார்த்திங்க என்ன கேட்குறாருன்னா, இப்போ தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் பேதுருவை குறித்து அவருடைய எதிர்காலத்தை குறித்து சில காரியங்கள் சொல்கிறார். பேதுருவே, நீ ஆடுகளை மேய்ப்பாயன்னு சொல்லிட்டு நீ இள வயதாக உள்ள இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திறந்தாய். உனக்கு சின்ன வயசு இருக்கும்போது, வாலிப வயசு இருக்கும்போது உன் இஷ்டத்தெல்லாம் போனேன். ஆனால் இப்போ வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறேன். நீ முதிர் வயதுள்ளாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொரு உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு இந்த விதமான மரணத்தினாலே அவன் மகிமைப்படுவான், தேவனை மகிமைப்படுத்துவான் என்று ஆண்டவர் சொன்னாராம். இப்படி மரிப்பான், கைகளை நீட்டுவான் என்று சொன்னால் அதை சிலுவை மரணத்துக்கு ஒப்பாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவரை பிடித்து கொண்டு இப்படிலாம் செய்வாங்க, இப்படிப்பட்ட மரணம் உனக்கு நிகழும், எனக்காக நீ இரத்த சாட்சியாக மரிப்பாய் என்பதை ஆண்டவர் சொல்லிவிட்டார். இது கிபி 30 சொல்லிடுறாரு. 33 அந்த இதில் இயேசு பரமேருக்கு முன்பாக அவர் மரித்தது கிட்டத்தட்ட 60 வயசில் தான் மரித்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. 60s தான் யார் பீட்டர் மரித்தார், இன் 60s, AD 60s. அப்போது 30 வருஷம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. அதை ஆண்டவர் சொல்கிறார். இப்படி சொன்ன உடனே பேதுரு திரும்பி பார்த்து
திரும்பி பார்க்குறாரு. இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, அது யாரு? யோவான் அப்போஸ்தலன். அங்கே இருக்கிறதை பார்த்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்ட அந்த சீஷன் பின்னே வருகிறதை பார்த்து அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி கேட்குறான், ஆண்டவரே இவன் காரியம் எப்படி? நான் எப்படி சாவேன்னு சொல்லிட்டீங்க, இவன் எப்படி சாவான்னு அதையும் சொல்லுங்கள். இவன் எப்படி சாவான்னு அதையும் எனக்கு சொல்லுங்கள். இவன் வாழ்க்கை எப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே இவன் காரியம் பாருங்க, உன் காரியம் சொல்லியாச்சுல, இப்போ அவனுக்கு என்ன வந்துடு? இவன் காரியம் என்ன? இவன் காரியம். இப்போ அடுத்த கேள்வி ஆண்டவர் கேட்குறாரு. அதான் கடைசி கேள்வி. என்ன கேள்வினா, நான் வரும் அளவும் இவன் இருக்க உனக்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? உன் வேலையை பாரு. என்னது உன் வேலையை? உனக்கு என்ன? வாட் இஸ் தட் டு யூ? வாட் இஸ் தட் டு யூ? இஃப் ஐ வாண்ட் him to remain alive until I return, what is that to you? உன் வேலையை நீ பாரு அப்படிங்கிறாரு. ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். நம்மால் எப்போவுமே அடுத்தவங்க அறுத்த மூக்கிறோம் அழைப்போம். ஆண்டவரே நான் என்ன சித்தமாக இருக்கிறீர் செய்ய அப்படிங்கிறார். ஆண்டவர் அவன் காரியம் என்ன? அவன் எப்படி? இவன் எப்படி? அந்த ஊழியர் எப்படி? இந்த பாஸ்டர் எப்படி? உன் வேலையை நீ பாரு சொல்லு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நான் வருமளவும் எனக்கு அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். வாட் இஸ் இட் டு யூ? பாருங்க, இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்முடைய அழைப்பை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை தருகிறார். எல்லாருக்கும் எல்லாரும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. என்ன மாதிரி நீங்கள் செய்ய முடியாது, உங்களை மாதிரி நான் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருடைய அழைப்பும் வேறு, ஒவ்வொருத்தருடைய கிருபை வரங்களும் வேறு, ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் நியமித்த ஓட்டம் வேறு. ஆகவே தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம், நாம் கர்த்தரை நோக்கி எப்படி ஓடணுமா? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், the race that is appointed for us, ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு என்ன பண்ணுமா? ஓட வேண்டும். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. You are special in the sight of God. You are unique in the sight of God. நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய அழைப்பும் அது தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஹல்லேலூயா. உங்களை மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே ஒரே ஒரு பேதுரு தான், ஒரே ஒரு பவுல் தான். உங்களை பாரு என்ன மாதிரி ஒரு ஆள் தான். ஆண்டவர் என்னை கொண்டு செய்தது என்னை கொண்டு செய்வார், உங்களை கொண்டு செய்தது உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்ய? பவுலை தான் கேட்டார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்ட உடனே பவுல் கேட்ட கேள்வி, ஆண்டவரை சந்தித்த உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். அவன் படப்போட பாடுகளையும் சொல்லிட்டாரு, யாருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டாரு. புறஜாதிகள் மத்தியில் நிற்கணும், ராஜாக்கள் பின்னவன் நிற்கணும், அதே சமயத்தில் எவ்வளவாய் பாடுபடணும் அப்படிங்கிறே சொல்லிட்டார். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே பாடையும் ஏற்றுக்கொள்கிறேன், ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்கணுமா நிற்கிறேன், புறஜாதிகளுக்கு சொல்லணுமா சொல்கிறேன். அங்கே 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுமே நான் விரும்புகிறேன், நான் வேறு ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை, யார் ஓட்டத்தை? அடுத்தால் ஓட்டத்தை இல்லை, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க நான் கர்த்தராகிய இயேசுவிடத்திலே பெற்ற ஊழியத்தை, நான் பெற்ற என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பிலே நாம் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் போல அல்ல, கர்த்தர் ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, அவன் எல்லாம் சொல்லுங்க, அவன். பெண்கள் அவள் சொல்லிக்கலாம், அவள் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். எல்லாம் சொல்லுங்க, அழைக்கப்பட்ட நிலைமையிலே அழைத்து அப்படின்னா டோன்ட் கம்பேர். யாரோட என்ன பண்ணக்கூடாது? ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. சிலருடைய வாழ்க்கை நமக்கு சவாலாக இருக்கலாம், அவர்களைப் போல நாமும் உற்சாகப்பட முடியும், சவாலாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ அதை செய்துபடும். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்காக எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். இலக்கை நோக்கி தொடர்கிறேன். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி இன் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பிளான் ஃபார் அதர்ஸ்.
அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் என்பதை அறிந்து கொள்வதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டம் என்பதை என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் கம்பேரே பண்ணக்கூடாது யாரும். அவங்கள மாதிரி பாருங்கள், சிலர் நம்மோடு பல காரியங்களில் குறைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். நம்மை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானங்களிலே, உயர்ந்த நிலைமையிலே, படிப்பிலும் ஞானத்திலும் பதவியிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்தவர்கள் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கலாம். ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வரும், பெருமை வரும். அப்படி தானே பெருமை, நான் உனக்கு காட்டிலும் சூப்பர்ப்பா அப்படின்னு. மேலே ஒன்றை பார்த்தவங்களுக்கு என்ன வரும், பொறாமை வரும். ரெண்டுமே என்னது, பிசாசு கொடுக்குறது. பெருமையும் வரக்கூடாது, பொறாமையும் வரக்கூடாது. அவன் நிலை இருக்கப்பட்ட இடத்துல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஓட்டத்தில் என்ன பண்ணணும், ஓட வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் நான் வர்ற வரைக்குமே இருந்தால் உனக்கு என்ன. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அடுத்த நபரை குறித்தல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீ நிறைவேற்றி முடி என்பதுதான் ஆண்டவர் அங்கே சொல்கிற காரியம். அங்கே 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 யோவான் அப்போஸ்தலன் மரிக்கவே இல்லை என்று அல்ல, அவன் இரத்த சாட்சியாக மரிக்கவில்லை. இயற்கையான ஒரு மரணத்தை அவர் அடைந்தார். கிட்டத்தட்ட 100 வருஷம் யோவான் அப்போஸ்தலன் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. பல உபத்திரவத்துக்குள்ளாக சென்றார். ஆனாலும் கடைசியிலாக அவர் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே இருக்கும் பொழுது தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறார். கடைசி நாட்களில் தான் யோவான் சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம் 5 புஸ்தகங்களை கடைசி காலத்தில் தான் 90 வயசுக்கு மேலே தான் அந்த 5 புஸ்தகத்துமே எழுதுகிறார். யோவான் சுவிசேஷமும் கடைசியில் எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம். அதெல்லாம் நிறைவேற்றி விட்டு அவர் தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடித்தார். அல்லேலூயா. பேதுரு தன்னுடைய ஓட்டத்தை ரோமாபுரியில் முடித்தார். இன்றைக்கி அந்த இடத்துல பாருங்கள், வெட்டிகன்ஸில் பீட்டர் ஸ்கொயர்ன்னு இருக்குது, அவரை குறித்து அங்கே புகழப்படுகிறது. யோவான் மரித்தது டர்க்கி, இப்பொழுது இருக்க மாடர்ன் டே டர்க்கி, அந்த பகுதியில் தான் அவர் எபேசு பட்டணத்திலெல்லாம் ஊழியம் செய்துவிட்டு அவர் அங்கே மரித்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எங்கு யாருக்கு எந்த வேலையை வச்சுருந்தாரோ அதை நிறைவேற்றி முடித்தார்கள். தோமா இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய ஓட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். இப்படி ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தங்களுடைய ஓட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி முடித்தார்கள். நீங்களும் கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், நான் என்ன இயேசுவுக்காக செய்ய வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், இந்த திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரோ அதை அறிந்து செயல்படும் பொழுது நமக்காக ஜீவ கிரீடம் காத்துக்கிறது. அல்லேலூயா. நமக்காக மரணம் பரியந்த உண்மையாயிரு, உங்களுக்காக ஜீவ கிரீடம் தருவேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொன்னபடி ஆண்டவர் நமக்காக கிரீடங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த 7 கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்குறாரு, நீ நேசிக்கிறாயா, எல்லாரை பாட்டிலும் எல்லாவற்றை பாட்டிலும் நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. உண்மையாகவே நேசித்தோம் என்றால் கர்த்தருக்காக எதாவது செய்வோம், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவரோடு நேரம் செலவழிப்போம். ஆண்டவரோடு நேரம் செலவிக்காத யாரும் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஆகவே உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக ஆண்டவரை நேசிக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அவன் காரியம் என்ன, உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக நடத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிறதை அறிந்து நாம் செயல்பட கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லா எளிமையும் இருப்போமா?